Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜவ்வரிசி இதெல்லாம் வச்சு ஒரு அழகான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து சம்மர் சீசனால குழந்தைங்களுக்கு வந்து நல்லா லிக்விடாக சாப்பிட தான் எல்லாமே பிடிக்கும். அதனால எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் ஜவ்வரிசி நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து டக்குன்னு வேகும், அதனால் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தைங்க ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி வேக வச்சு அப்படியே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா லைட்டாக வறுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 300 பால் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு அரை பீட்ரூட் பாதி போதும். சின்ன பீட்ரூட்னால் முழுசு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசுனா பாதி பீட்ரூட் போதும். நல்லா சீவி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. சின்ன கேரட்னால் 1 போதும், பெருசுனா பாதி போதும். நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். அதுக்கப்புறம் நம்ம வந்து இனிப்புக்காண்டி ஒரு 3 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து நல்லா இதானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அந்த நெய்லையும் நல்லா இதாகணும். நம்ம கேரட் வந்து சீவி போட்டிருக்கனால சின்ன குழந்தைங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட முடியும். நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இனிப்பாக தான் இருக்கும். இந்த இனிப்பு போதும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்காதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக கொடுத்தாலே போதுமானது. 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு அரை வேக்காடு வேகிற மாதிரி இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். டக்குன்னு வெந்துடும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும்போது நல்லா அழகாக இருக்கும். சரிங்களா, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை கப் ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு மட்டும்னா கொஞ்சமாக போதும். இல்லை வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து ஏன்னா எல்லாருமே குடிக்கலாம். ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னால எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. இந்த தண்ணியை வச்சுக்கோங்க. முதல்ல லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இது ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணி தான். இது லைட்டாக ஒரு கொதிச்சோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலையும் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி நம்ம போட்டிருக்க கேரட் பீட்ரூட் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கே. குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே பாயசம் மாதிரி வச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும்ல. இது வந்து அப்படி இல்லை. கேரட் பீட்ரூட்லாம் போட்டிருக்கனால கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு குடிக்கும்போது டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குமா, அதனால் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள்
இன்னும் கொஞ்சம் வேகணும், நல்லா வச்சு இருக்கட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது கூட என்ன செஞ்சிடலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இந்த பீட்ரூட்டில் இருக்கிற இனிப்பே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டாம், இல்லாட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இனி இது கூட ஒரு ஸ்பூன் பாதாம் பிஸ்தா பொடி போட்டுக்கோங்க. நட்ஸ் பொடி இருக்கும்ல, அதை போட்டுக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்காண்டி அதை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி வேகட்டும். இன்னொரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா, லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. கேரட், பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்து குழந்தைங்க சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி இப்போ வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டிங்கனாலே போதும், நல்லா வெந்துடும். வெந்தப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க, ஒரு 8 மாத குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன செய்யுங்கன்னா, ஜவ்வரிசியை லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்து நான் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். அப்படி வறுக்கும்போது ஜவ்வரிசி நல்லா பஃப்னு வரும். அதுக்கப்புறமா என்ன செய்யுங்கன்னா, அது லைட்டாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா நல்லா பொடி ஆயிரும். அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டெல்லாம் வதக்கி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சின்ன குழந்தைங்களும் அவங்க விரும்பி குடிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கேரட், பீட்ரூட் இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தி. இன்னொன்று குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. இது சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இருங்க, ஒரு பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஜவ்வரிசி பாயசம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி பீட்ரூட் இதெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதில் நம்ம நாட்டு சர்க்கரை இதை தான் சேர்த்துருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது. அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஒரு ஈவினிங் டைமோ இல்லைனா சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, ஒரு 8 மாதம் 9 மாத குழந்தைங்களா இருந்தாங்கன்னா காலையில் சாப்பாடு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிக்சியில் மட்டும் லைட்டாக பொடி பண்ணி கொடுங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க குடித்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்டில் மறக்காமல் கேளுங்க. ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.